ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு vlog நைட் ஒரு 7 மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். டின்னருக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சப்பாத்தியும் ஆலு மட்டர் கோபி, அதாவது காலிஃப்ளவர் பட்டாணி உருளைக்கிழங்கெல்லாம் சேர்த்து சப்ஜி செய்ய போகிறேன். ஒருத்தவங்க வந்து எப்படி மாவு பிசையிறது நல்லா காட்டுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக தான் திருப்பியும் ஷேர் பண்ணிக்கிறேன். பவுலில் கொஞ்சமாக உப்பு, ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஓமம், ஒரே ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு கப்பு தண்ணிக்கு 2.25 2.5 கப் அளவுக்கு மாவு தேவைப்படும். மாவை பொறுத்து ரொம்ப நைஸாக இருந்தால் 2.25 போதும். கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி இருந்ததுன்னா ஒரு 2.5 கப் அளவுக்கு ஆகும். நீங்கள் ஒரு தடவை பிசைஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த தண்ணியில் நான் ஒரு 2.5 கப் அளவுக்கு மாவு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஃபோர்க்காலேயே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 10 நிமிஷம் கூட அப்படியே விட்டுடலாம். அதுக்கப்புறமா கூட கையால் நல்லா பிசையலாம். சரி 7 மணி ஆச்சு அப்படிங்கிறனால நான் உடனே பிசைகிறேன். இல்லைனா இந்த மாதிரி நல்லா ஃபோர்க்கால மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு பிசைஞ்சிங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். எக்ஸ்ட்ரா தண்ணி தேவைப்படாது. சில டைம் ஒரு வேளை தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக தெளித்து நீங்கள் பிசைஞ்சிங்கன்னா போதும். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பூரிக்குனாலும் சரி, சப்பாத்தி பராத்தான்னு செய்வோம் இல்லையா, அதுக்குனாலும் சரி இதே மாதிரி தான். பூரிக்கு வந்து மாவு கொஞ்சம் டைட்டாக இருக்கணும். சப்பாத்திக்கு கொஞ்சம் நீங்கள் தண்ணி எக்ஸ்ட்ராவாக 1-2 ஸ்பூன் தெளித்து கூட பிசைஞ்சிக்கலாம். ஸோ மாவு பிசைஞ்சு அந்த பக்கம் வச்சுட்டேன். சப்ஜி செய்யறதுக்குள்ளே மாவு நல்லா ஊறிடும். காயெல்லாம் கட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்துக்கிறேன், ஒரு பல்லாரி வெங்காயம், அப்புறம் ஒரு தக்காளி, முட்டைக்கோஸ் ஒரு 1/4 கிலோ விட கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்துக்க போகிறேன். இது ஃப்ரோசன் க்ரீன் பீஸ் எங்கிட்ட இருக்குது, அது வந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்க போகிறேன். முட்டைக்கோஸ் கட் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம பஜ்ஜிக்கு வாழைக்காய் உருளைக்கிழங்கெல்லாம் சீவோம் இல்லையா, அதில் இது பண்ணோன்னா நல்லா ஒன்று போல் மெலிசாக வரும். அதனால் முட்டைக்கோஸ் பொரியலுக்கு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நான் இதில் சீவிடுவேன். நம்ம கத்தி வச்சுட்டு பொடியாக கட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி சீவினோன்னா வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ அவ்வளோதான் பாருங்கள், முட்டைக்கோஸும் ரெடி. அதை வந்து தண்ணியில் நல்லா அலசிட்டு சேர்த்துக்கலாம். இப்போது இடிக்கல்லில் ஒரு 3 பச்சை மிளகா, கொஞ்சமாக இஞ்சி, ஒரு 4-5 பல் வெள்ளைப்பூடு, இதை வந்து நல்லா இடித்து எடுத்து வச்சுக்க போகிறேன். நீங்கள் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கூட சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா நீங்கள் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சப்ஜி. மெயினாக நார்த் இந்தியன் ஸ்டைல் ரெசிபீஸ்க்கு எல்லாம் இந்த மாதிரி பண்ணுவாங்க அவங்க. தால் ரைஸ் கூட சாப்பிட்லாம். நம்ம நார்மல் சாம்பார் சாதம் எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு சூப்பர் காம்பினேஷன் இது. ட்ரை சப்ஜி தான், பட் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக இடித்து வச்சுருக்கேன். இப்போ இந்த முட்டைக்கோசை வந்து நல்லா எடுத்து அலசி வச்சுக்கலாம். ஸோ நடுவில் 2-3 நாள் வீடியோ போடல பார்த்தீங்களா, ரொம்ப சூடாக இருக்குது, என்னால் முடியல. ப்ளஸ் வியூஸுமே பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப கம்மியாக போகுது. 84,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. ஒரு 2,000 வியூ போகிறது கூட ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 2 நாளாக எனக்கு சீரியஸாக சொன்னால் தூக்கமே வரல. நம்ம என்ன தப்பு பண்ணுறோம், ஏன் வியூ போக மாட்டேங்குது, பேசாமல் இதை விட்டுறலாமாங்கிற லெவலுக்கு இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வேலை செய்கிறேன். ரொம்ப இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஒரு 10,000க்குள்ளேயாவது வியூ வந்ததுன்னா நல்லாயிருக்கும். ரொம்பவுமே கம்மியாக இருக்குது. ஸோ நம்ம தான் ஏதாவது ஒழுங்காக செய்யலையா அப்படிங்கிற மாதிரி செல்ஃப் டவுட். நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்க்குறப்போ நமக்கு வந்து கம்பேரிசன் வருது. ஆக்சுவலாக இதெல்லாம் செய்யக்கூடாது, எனக்கும் தெரியும். பட் என்னால் அதை வந்து இது பண்ண முடியல. என்ன எல்லாருக்கும் நல்ல வியூஸ் போகுது, நம்ம மட்டும் எங்கே லேக் ஆகிறோம், என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கவலையாக இருக்கா. 2-3 நாள் தூக்கம் வேறு வரல. சரி இப்போ ரெஸ்ட் எடுக்கலாம், இப்போ நம்ம போட்டால் மட்டும் யார் அப்படியே பார்க்க போகிறாங்க, அதனால அப்படின்னு திருப்பியும் 2 நாள் போடலை நான். அப்புறம் சரி இன்றைக்கி எப்படி இருக்கக்கூடாது அப்படின்ட்டு திருப்பியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு சோம்பு ஜீரகம் தாளிச்சிட்டு இடித்து வச்சுருந்த வெள்ளைப்பூடு, இஞ்சி, பச்சை மிளகா இதை வந்து இது கூட சேர்த்துட்டு நல்லா இது கொஞ்சம் கோல்டன் கலர் ஆற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். டெட்டு பக்கத்துலேயே உட்காந்து வேடிக்கை பார்த்துட்ருக்கான். புலம்பக்கூடாதுன்னு நினைப்பேன், ஆனாலும் நீங்கள் தானே என் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி எல்லாம். ஸோ உங்ககிட்ட சொல்லாமல் யார்கிட்ட சொல்கிறது, அதனால் கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. சரி சொல்லி புலம்பி தீத்துருவோம் அப்படின்ட்டு இன்றைக்கி சொல்லியிருக்கேன். ஸோ பாருங்கள், நல்ல கோல்டன் கலர் ஆனதுக்கப்புறமா இதில் இப்போ மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் நல்ல சிம்மில் வச்சுட்டு சேர்க்கணும், இல்லைனா கருகிரும். கொஞ்சமாக மஞ்சத்தூள், காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். இந்த மசாலா கொஞ்சம் பச்சை வாசனை போனதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா, முதல்ல அதை வந்து சேர்த்துட்டு உருளைக்கிழங்கு கொஞ்சம் ஒரு 4-5 நிமிஷம் நல்லா வேக விட்டுறணும். அதுக்கப்புறமா தான் பாக்கி காயெல்லாம் சேர்க்கணும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கு கூடயே முட்டைக்கோஸ் போத்தோன்னா முட்டைக்கோஸ் வந்து சீக்கிரம் வெந்துடும். அதனால் உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதனால் அது வந்து ஒரு 50% குக் ஆகணும். சரி இப்போது மூடி போட்டு விட்டுடலாம். அதுக்குள்ளே கடன்னு இந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிடுறேன். எடுத்த இடத்துலையே பயங்கரமாக வேர்க்குது, மழையும் வரல. இதில் ஃபேஸ்புக்கில் கூட பார்த்தேன், வெதர்மேன் போஸ்ட்டுக்கு கீழே அந்த பக்கம்லாம் மழை பெஞ்சதுன்னு சொல்லிட்டு. ஆவடி சைடெல்லாம் மழை இல்லை, போரூர் ஆவடிலாம் மழை பெய்யலை. இன்றைக்கி ரொம்ப சூடாக இருக்குது.
அப்படியே தலையிலேருந்து கால் வரைக்கும் வேர்த்து ஊற்றுது. நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு வீடியோ எடுக்கணுனாலும் அது அதுக்கு மேலே கசகசன்னு இருக்குது. இந்த மாதிரி ஏதாவது காட்டன் போட்டால் தான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது எனக்கு. இல்லைன்னா உடம்பெல்லாம் பயங்கரமாக பர்னிங் சென்சேஷன் மாதிரி எரிய ஆரம்பிச்சிரும். அதனால தான் வீட்டில் போடுற கம்ஃபர்டபுள் ட்ரெஸ்லேயே வீடியோ எடுத்துடுறது. ஸோ அது அந்த பக்கம் வெந்துட்டுருக்க டைமில் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இந்த சாப்பிங் போர்டு இதெல்லாம் வந்து கடகடன்னு அலசி வச்சிடுறேன். ஏன்னா சிங்கில் பாத்திரம் சேராது பாருங்கள். அப்படியே கழுவி வச்சுட்டேன்னா சாப்பிட்டதுக்கப்புறம் ரொம்ப பாத்திரம் இருக்காது. சாப்பிட்டுட்டு அப்படியே போய் ஏசியை போட்டுட்டு உட்காரலாம். அதனால் எந்த அளவுக்கு கடகடன்னு வேலை செய்ய முடியுதோ அந்த அளவுக்கு மல்டி டாஸ்கிங் பண்ணி வேலை முடிச்சிடுறது. ஸோ இதுக்குள்ளே நமக்கு கொஞ்சம் உருளைக்கிழங்கு அந்த பக்கம் வெந்துருச்சு பாருங்கள். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரோசன் பீஸ் ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன். இது ஏற்கனவே வெந்த பட்டாணி அப்படிங்கிறனால டக்குன்னு வெந்துடும். நீங்கள் ஒருவேளை ஊற வச்சு இது பண்ணுறீங்க அப்படின்னா வேக வச்சுட்டு இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். பட்டாணி சேர்த்துட்டு முட்டைக்கோசையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மூடி போட்டு திருப்பியும் ஒரு 4-5 நிமிஷம் விட்டுறணும். பாருங்க, அதுக்கு மேலேயே தக்காளியும் போட்டு விட்டுட்டேன். மிக்ஸ் பண்ணலை. தக்காளி வந்து முதல்ல வதக்கக்கூடாது. லாஸ்ட்டாக இந்த மாதிரி சேர்த்திங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு திருப்பியும் மூடி போட்டுடலாம். லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக கரம் மசாலா 1-1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு ஏதாவது கம்மியாக இருந்தால் திருப்பியும் கூட சேர்த்துக்கலாம். ஸோ என்ன பண்ணுறேன், சின்ன பர்னருக்கு மாற்றிட்டேன். சிம்மில் வச்சு விட்டு இந்த பக்கம் சப்பாத்தி போட ஆரம்பிக்கலாம். எண்ணெய் தடவி முக்கோணமாக மடித்து போடுவோம் இல்லையா, அந்த மாதிரியான பராத்தான்னு சொல்லுவாங்க, அதுதான் செய்ய போகிறேன். ஃபுல்கா செய்யலை இன்றைக்கி. ஃபுல்கா செஞ்சோன்னா சுற்றி பயங்கரமாக மாவாக ஆகிடும். இன்றைக்கி அந்த அளவுக்கு க்ளீன் பண்ணுற அளவுக்கு எனக்கு முடியல. அதனால் இதுன்னா ரொம்ப பிளாட்ஃபார்மெல்லாம் அழுக்காகாது. ஸோ கடகடன்னு பராத்தாவாகவே தேய்ச்சி போட்டுடலாம் அப்படின்ட்டு. அவருக்கு எத்தனை வேணும்னு கேட்டேன். 3ன்னாரு. ஆளுக்கு 3, ஒரு 6 பராத்தா செஞ்சால் போதும். பாக்கி மாவு சப்ஜி இருந்ததுன்னு எடுத்து வச்சா நாளைக்கு ஆகும். சமையலுமே கூட இப்போ அப்படி தான். இன்றைக்கி சமைச்சேன் அப்படின்னா நாளைக்கு எல்லாமே இருக்கும். ஒரு நாள் சமைச்சா 2 நாள் வச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்குது. இன்றைக்கி கூட பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா கடையிலேருந்து தான் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. ஒன்றும் செய்ய அதை நான் வாங்கிட்டு வரேன். பூரியும் வடையும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ 2 பேர் இருக்கனால இப்படி தான் போகுது. ரொம்ப வெயிலாக இருக்கா, முடியல. சிட்டு டெட்டுக்குமே கூட பயங்கர டல்லாக தான் இருக்கானுங்க. அதனால தான் சிட்டுக்குமே கூட ரொம்ப சூடாக இருக்குன்னு முடியும் வெட்டி விட்டாச்சு. ஃபுல் டைம் ஏசி போட்டுட்டு அவனுங்களும் உட்காந்துருக்கானுங்க நல்லா. ஸோ நிறைய பேர் எனக்கு சொல்லியிருந்தீங்க விட்டமின் டி, B12 கம்மியாக இருக்கும், செக் பண்ணுங்கன்னு. ஸோ அதுவும் பார்த்தேன். அதுக்கான டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறேன். ரொம்ப சூடாகவும் இருக்குது இல்லையா, ப்ளஸ் டயபெட்டிக்ங்கிறனால தண்ணி தாகமும் ரொம்ப அடிக்குது. கொஞ்சம் வயசும் ஆகுது இல்லையா, அதனால வீக்னஸும் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ முந்தி மாதிரி சுறுசுறுப்பாலாம் வேலை செய்ய முடியல. அதனால் 2 பேர் அப்படிங்கிறனால அப்படியே ஓடுது. பெருசாக ஒன்றும் பசங்க இருந்தாங்கன்னா தான் ஏதாவது 3 வேளையும் ஒழுங்காக சமைக்க வேண்டியிருக்கும். 2 பேர் அப்படிங்கிறனால அப்படி அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டுருக்கு. இதுவுமே கூட ஆக்சுவலாக நல்லா தான் இருக்குது. ஒரு சொன்னேன் இல்லையா, டெல்லிக்கு போயிட்டு ஒரு 5 கிலோ குறைஞ்சிருக்கேன். இப்போ எவ்வளோ இருக்குதுன்னு தெரியல. இங்கே வந்து பார்த்தா 5 கிலோ கம்மியாக இருந்தது. இப்போ ஒரு 4-5 நாளைக்கு அப்புறம் திரும்ப பார்க்கணும் வெயிட் ஏறி இருக்கா அப்படின்னு. செஞ்ச உடனே அவருக்கு போட்டு கொடுத்துட்டு எனக்கு வேண்டியதை சுட்டு எடுத்துகிட்டு சாப்பிட்டேன் அப்படின்னா இன்றைக்கி வேலை முடிஞ்சது. சப்ஜி டேஸ்ட் பண்ணேன், ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ஹோப் இன்னைக்கு வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். லவ் யூ ஆல். மறக்காமல் லைக் பட்டன் தட்ட மறக்காதீங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. பாய்.